இந்த பூலோகத்துக்குள்ளே வந்தார், மனுஷனாய் வந்தார், மனுஷனாய் நாம் நடக்கிற மண்ணில் நடந்தார். நாம் சந்திக்கிறது போல சோதனைகளை சந்தித்து பாவம் செய்யாமல் பாவமற்றவராய் கல்வாரி சிலுவைக்கு போனார். நமக்காக அங்கே பலியானார், நமக்காக பாவமானார், சாபமானார், ரத்தம் சிந்தினார், உயிரே கொடுத்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். அப்போ கூட அவர் மனுஷனாக இருக்கிறத நிறுத்தி போடவில்லை, அதை விட்டுறலை. இன்னைக்கும் இயேசு அவருடைய அந்த மனுஷ சுவாபத்தை விட்டுறல, அவருடைய சரீரத்தை விட்டுறல. சிலர் நினச்சிக்கிறாங்க, சில விசுவாசிகள் சில நேரம் உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் சரீரத்தை விட்டு கழிச்சு கட்டிடாருன்னு நினைக்கிறாங்க. கிடையாது. இன்றைக்கும் இயேசுக்கு ஒரு சரீரம் இருக்குங்க, ஒரு மனித சரீரம் இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? என்ன ஒன்று மகிமை உள்ள சரீரம், அது அழியாத ஒரு சரீரம், பிரகாசிக்கிற ஒரு சரீரம்னு சொல்லலாம். ஆனால் உண்மையில் ஒரு மனிதனுடைய ஒரு மேன்மையான ஒரு சரீரம்னு சொல்லலாம். பாருங்கள், இன்றைக்கு பரலோகத்தில் அவர் இருக்கிறார், அந்த மனித சரீரத்தோடு தான் இருக்கிறார். உண்மையான மனுஷனாக இன்றைக்கும் இருக்கிறாரு. ஒரு நாள் திரும்ப வரப்போகிறாரு. அவர் அன்னைக்கு நான் முகமுகமாய் பார்க்க போகிறேன். அவருக்கு இருக்கிற மகிமையான சரீரம் போல எனக்கும் ஒரு மகிமையான சரீரம் கொடுக்கப்பட போகிறது. அன்றைக்கு இவங்க பாருங்க, அந்த 2000 வருஷம் முன்னால படகுல ஒன்றா இருந்தாங்க, இயேசுவோட, பூலோக இயேசுவோட ஒன்றா இருந்தாங்க. ஆனால் ஒரு நாள் வரப்போது நான் பரலோக இயேசுவோட ஒன்றாக இருக்க போகிறேன். அவர் பக்கத்திலே உட்கார போகிறேன், அவரோடு உறவாட போகிறேன். அந்த விதத்தில் மாம்சமும் இரத்தமும் உடைய இயேசு, மகிமையான சரீரமுடைய இயேசு, அந்த மகிமையில் நானும் அவரை போல் மாற்றப்பட்டு அவரோட கிட்டக்கே இருக்க போகிறேன். ஒரு நாள் வரப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ என்னங்க அது ஒரு நாள், ரைட், இப்போ என்ன? அதனால் மறந்துடாதீங்க. அதனால் நம்புறீங்களா? அதெல்லாம் நடக்குதுன்னு நம்புறீங்களா? ஓகே, இப்போ என்ன அது இப்போ பாயிண்ட் என்னன்னா, படகுல ஏறி உட்காந்துடுறாருன்னா பாயிண்ட் என்ன? அவருடைய பிரசனத்தை கிட்டக்கையே உணர செய்கிறார். அவருடைய பிரசனத்தை நாம் அருகில் உணரும்படி அவர் செய்கிறார். அதான் அர்த்தம். ஏன்னா அவர் படகுல ஏறி உட்கார்ற வரைக்கும் அவங்க அவருடைய பிரசனத்தை உணரவே இல்லை. ஒன்றும் கேட்டால் அவங்க என்ன நினச்சாங்க? அவர் அங்கே இருக்கிறார், நாங்கள் இங்கே இருக்கிறோம், அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியவே இல்லை, நாங்கள் தான் கஷ்டப்பட்டு படகு ஓட்டிக்கிட்டு இருக்கோன்னு நினச்சிட்டு இருந்தவங்க இப்போ அவர் படகுல ஏறி வந்த பிறகு இயேசு வந்துட்டார் அப்படின்ற உணர்வு அவங்களுக்கு வந்துருச்சு. பாருங்கள், அந்த உணர்வை நமக்கு இன்றைக்கும் இயேசு தருகிறார். தாம் நம்மோட பிரசன்னமாக இருக்கிறார் என்பதை நமக்கு உணர்த்துகிறார். உங்களுக்கு உணர்த்துகிறாரா? உங்களோட பிரசன்னமாக இருக்கிறத நீங்கள் உணர்றீங்களா? அவருடைய பிரசன்னத்தை அருகில் நீங்கள் அனுபவிக்கிறீங்களா?